Hi all, welcome to my YouTube channel Grammar Made Easy. What's this Grammar Made Easy? Yes, grammar is going to be easy for you from now on. என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டே வாங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிராமர் ஒரு பீஸ் ஆஃப் கேக்காக மாறப்போகுதுன்றதில் என்னால் உறுதியாக பதில் சொல்ல முடியும். ஏன்னா பேசிக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வேர்ப்னா என்ன, ஒரு நவுன்னா என்ன, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, இது எல்லாத்தையும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம் தமிழ் இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு விரிவான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் எல்லா வீடியோஸுமே. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்ம வந்து கவனிக்க முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை வச்சு பார்த்தோன்னா யாருக்குமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு மேலே ஸ்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு லெங்தி வீடியோனா 15 மினிட்ஸ். அது எப்படி மேம் நீங்கள் அப்படியே பிளண்ட்டாக வைண்ட் அப் பண்ணிடுவீங்களா அப்படின்னா, நோ, டெஃபினெட்லி நாட். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ ஈஸி பண்ணி அதை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆழமாக சொல்லி கொடுத்து, ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இப்போது இந்த அகாடமிக் இயர் ஆல்மோஸ்ட் it's coming to an end. So for the next academic year, for example, the students who have completed, who are yet to complete their 9th standard, they are stepping into their 10th standard. So அவங்கள பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போது அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை whoever it is, எல்லாருக்குமே இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. ஸோ அதை தவிர்த்து வேறு இந்த சேனலில் என்ன மேம் இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு வேர்ட்ஸும், ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும், நம்மளுக்கு அது எந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் அதுக்கு ஆப்டாக இருக்கும்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன், ஆனால் என்னை நீங்கள் வந்து ஒரு செல்ஃபோன் கொடுத்து அதில் என்ன பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கம்ப்யூட்டரோ இல்லை எதுவுமே தெரியாது. ஏன்னா ஐ எம் நாட் டெக் சாவி. நான் ஒரு டெக் சாவி கிடையாது. ஹூ இஸ் அ டெக் சாவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, a person who is very very skillful in technical things. இதுக்கு ஆப்போசிட் என்ன மேம்? எனக்கு வந்து டெக்னிக்கலி ஐ எம் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறவங்க, டெக்னிக்கலி ஐ எம் நாட் தட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறவங்கள எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தை டெக் சாவி. அந்த வேர்டு வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ளாஷ் ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இன்னுமே நிறைய வேர்ட்ஸ். ஸோ வாட்ஸ் கோயிங் டு பி த ஆப்போசிட் ஆஃப் டெக் சாவி? Just wait and keep watching. Thank you.